கேரள மாநிலத்தில் உள்ள 20 மக்களவை தொகுதிகளுக்கும் நாளை மறுநாள் ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறும் நிலையில் பரப்புரை மாலை 6 மணியுடன் முடிவடைவதால் வேட்பாளர்கள் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு செய்தியாளர் சந்தோஷ் இணைகிறார். சந்தோஷ், இந்த கடைசி நேர பரப்புரைங்கிறது எப்படி இருக்கு? களம் எப்படி காணப்படுகிறது? இந்திய நாடாளுமன்றத்திற்கான இரண்டாம் கட்ட தேர்தல் கேரளாவில் நடைபெறுகிறது. கிட்டத்தட்ட 20 தொகுதிகளுக்கான பிரச்சாரம் இன்று மாலை 6 மணியுடன் ஓய இருக்கிறது. கடந்த ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா இந்த வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதாவது 3 கட்சிகளை சேர்ந்தவர்கள், அதாவது காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி, அதே போல பாரதிய ஜனதா கட்சி, இந்த 3 வேட்பாளர்கள் கிட்டத்தட்ட 194 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கிறாங்க. இவங்க அனைவருமே பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 30 நாட்களாக தங்களுடைய பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. தற்போது நீங்க பார்க்கலாம், இந்த வடக்குநாதன் சிவன் கோவிலினுடைய தெற்கு நடை பகுதியில் இந்த பிரச்சாரத்துக்குரிய இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது. இந்த தெற்கு நடைக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. அந்த சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த தெற்கு நடை பகுதியில் தான் உலக புகழ்பெற்ற திருச்சூர் பூரம் நடைபெறக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த இடத்துல தான் 3 கட்சிகளை சேர்ந்தவர்களும் பார்த்தீங்கன்னா தங்களுடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சி சார்பில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய முரளிதரன் தன்னுடைய பிரச்சாரத்தை இந்த தெற்கு நடையில் நிறைவு செய்கிறார். அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பில் களமிறக்கப்பட்டிருக்கக்கூடிய நடிகர் சுரேஷ் கோபியும் தன்னுடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்கிறார். அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளரும் தன்னுடைய பிரச்சாரத்தை இந்த இடத்துல நிறைவு செய்கிறாங்க. நீங்க பார்த்தா தெரியும், அந்த இடத்துல 3 பேருடைய கொடிகளும் அந்த இடத்துல நமக்கு தெரிகிறத பார்க்க முடியும். அந்த அளவுக்கு 3 பேருமே சரிக்கு சமமான ஒரு பலத்துடன் அந்த இடத்துல தங்களுடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்து கொண்டிருக்கிறார்கள். சரியாக 6 மணிக்கு இந்த பிரச்சாரமானது நிறைவடைய இருக்கிறது. தற்போது நம்முடைய இடத்துல பார்த்தீங்கன்னா கடந்த 30 நாட்களாக காங்கிரஸ் கட்சி வேட்பாளருடன் பயணித்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் இருக்கிறாங்க. இப்போ கேரளாவில் நடக்கக்கூடிய இந்த தேர்தல் இன்னைக்கு மாலை 6 மணியோட நிறைவடைய இருக்குது. 30 நாளாக இந்த பிரச்சாரம் எப்படி இருந்தது? மக்கள்கிட்ட என்ன மாதிரி வரவேற்பு இருந்தது? അല്ല ഇங்கே UDFന് വളരെ മുൻതൂക്കമുണ്ട്. ഈ കേരളത്തിൽ 20 സീറ്റിൽ കഴിഞ്ഞ തവണ 19 സീറ്റ് കിട്ടി. ഈ പ്രാവശ്യം 20ൽ ഔട്ട് ഓഫ് 20 സീറ്റ് ഈ പ്രാവശ്യം UDF വിൻ ചെയ്യും. ദർ ഇസ് നോ ഡൗട്ട്. என்ன കാരണത്തിനാல 20 தொகுதியும் ജയിപ്പിங்க? അല്ല, അതിന് ഈ പ്രാവശ്യം ഇവിടെ ഭരണവിരുദ്ധ വികാരമുണ്ട്. ഇവിടെ ഗവൺമെൻറ്റിൻ്റെ ചെയ്തികൾക്കെതിരെ ഭയങ്കരമായ ജനവികാരമാണ് കേരളത്തിലുള്ളത്. അതുകൊണ്ട് തന്നെ UDFന് വളരെ മുൻതൂക്കമുണ്ട്. പിന്നെ സെൻട്രൽ ഗവൺമെൻറ് പെട്രോളിയം മുതൽ ഗ്യാസിൻ്റെ വരെ വില കൂട്ടിയോണ്ട് ജനങ്ങൾ മുഴുവൻ സെൻട്രൽ ഗവൺമെൻറ്റിനും വളരെ എതിരാണ്. പിന്നെ സെൻട്രൽ ഗവൺമെൻറ്റിൻ്റെ ഈ മണിപ്പൂർ ഇഷ്യൂ, അതുപോലെ ഈ കേരളത്തിൽ ഇന്ത്യയിൽ വർഗീയത വളർത്തുന്നതിനെതിരെ സെൻട്രൽ ഗവൺമെൻറ്റിനെതിരെ ജനങ്ങൾ വളരെ രോഷാകുലരാണ്. അതുകൊണ്ടാണ് ഞങ്ങൾ ഈ പ്രാവശ്യം UDF 20ൽ ഔട്ട് ഓഫ് 20 സീറ്റ്സ് വിൻ ചെയ്യുമെന്ന് പറയുന്നത്. ഓക്കെ, നിങ്ങൾ പറയും എങ്ങനെയുണ്ട്? ഇപ്പം കേരളത്തിലെ 20 സീറ്റും ഈ തവണ UDF നേതൃത്വം നൽകുന്ന മുന്നണിക്ക് കിട്ടുമെന്ന് ഉറപ്പാണ്. കാരണം കേന്ദ്രം ഭരിക്കുന്ന BJPയുടെ ജനവിരുദ്ധ പ്രവർത്തനങ്ങളും കേരളത്തിലെ പിണറായി സർക്കാർ ജനവിരുദ്ധ പ്രവർത്തനങ്ങളും അതിനേക്കുള്ളപരി വാഗ്ദാന ലംഘനങ്ങളും കഴിഞ്ഞ 10 വർഷം മുമ്പ് മോദി സർക്കാർ അധികാരത്തിൽ വരുമ്പോൾ പെട്രോളിൻ്റെ വില കുറയ്ക്കുമെന്ന് പറഞ്ഞു. 1 കോടി ജനങ്ങൾക്ക് 1 കൊല്ലം ജോലി നൽകുമെന്ന് പറഞ്ഞു. ഇതൊന്നും നടത്തിയില്ല. കാർഷിക ഉൽപ്പന്നങ്ങളുടെ വില വർധനവ്, തൊഴിലാളികളുടെ ക്ഷേമം, പാവപ്പെട്ടവർക്ക് വീട്, പാവപ്പെട്ടവർക്ക് ജോലി, ഗ്യാസിൻ്റെ വില കുറയ്ക്കൽ, പെട്രോളിൻ്റെ വില 50 വിദേശത്തുള്ള 15 ലക്ഷം സംഖ്യ പിടിച്ചെടുത്ത് ഓരോ ഇന്ത്യൻ പൗരൻ്റെ അക്കൗണ്ടിലും 15 ലക്ഷം രൂപ വീതം വരുമെന്ന് പറഞ്ഞു. ഇന്ന് വരെ ഒരാളുടെ കയ്യിൽ എത്തിയില്ല. ഈ വാഗ്ദാനങ്ങളുടെ ലംഘനം മാത്രം മതി BJPക്ക് വോട്ടെടുപ്പിന്. ഈ തവണ കേരളത്തിലാണെങ്കിൽ LDF സർക്കാർ അധികാരത്തിൽ വന്ന് ധൂർത്തും സാമ്പത്തിക ധൂർത്തും സ്വർണ്ണക്കടത്ത് ഉൾപ്പെടെയുള്ള എല്ലാ ദുഷ്ചേജനം ചെയ്ത് സർക്കാർ ആകെ അട്ടിമുറിച്ചിരിക്കുകയാണ്. ജനങ്ങളുടെ വിശ്വസ്തരെല്ലാം മാറിപ്പോയിരുന്നു. CPMൻ്റെ പ്രവർത്തകർ പോലും ഈ തവണ UDFന് വോട്ട് ചെയ്യുമെന്ന് തീരുമാനത്തിലായിരിക്കുകയാണ്. നേതാക്കന്മാരെ വിട്ട് അണികൾ പാർട്ടി UDFൻ്റെ ഒപ്പം ചേർന്ന് വലിയൊരു സംഭവവികാസമാണ് ഇവിടെ നടക്കുന്നത്. ഓക്കെ, അതായത് ഇപ്പം എന്തൊക്കെയാണ് പറഞ്ഞിട്ട് മക്കളുടെ അടുത്ത് നിങ്ങൾ വോട്ട് ചോദിച്ചത്? ജനങ്ങളുടെ അടുത്ത് എങ്ങനെയാണ്? ജനങ്ങളുടെ അടുത്തെന്ന് പറഞ്ഞാൽ ഇപ്പോൾ കേരളത്തിലെ അവസ്ഥ എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ 20ൽ 20 സീറ്റും കേരളത്തിൽ ഇന്ത്യ മുന്നണി കോൺഗ്രസിൻ്റെ നേതൃത്വത്തിലുള്ള UDF മുന്നോട്ട് വിജയിച്ചു വരും. അതുപോലെ തന്നെ നമ്മൾ കേന്ദ്ര സർക്കാരിൻ്റെ ജനദ്രോഹ നടപടികളാണ് ഇത്തവണ ഏറ്റവും കൂടുതൽ പ്രചാരത്തിൽ വരുന്നത്. നമ്മൾ മനസ്സിലാക്കേണ്ട ഒരു കാര്യം, ഇന്ത്യ രാജ്യത്ത് 2014 ശേഷം വലിയൊരു സഖ്യകക്ഷി DMK അടക്കമുള്ള എല്ലാ സംസ്ഥാനങ്ങളിലെയും കക്ഷികളാണ്, ദേശീയ കക്ഷികളാണ് ഈ മത്സരരംഗത്തുള്ളത്. അപ്പോൾ കണ്ടിപ്പാ ഇന്ത്യ മുന്നണി ഇന്ത്യയിൽ ഭരിക്കും. அதாவது தங்களுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையில்
3 அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஒவ்வொரு கோட்பாடுகள் இருக்கிறது. அந்த கோட்பாடுகளை வலியுறுத்தி தான் வந்து பிரச்சாரத்தை செய்திருக்கிறார்கள். தற்பொழுது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 கட்சிகளை சேர்ந்த வேட்பாளர்களும் தங்களுடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் வெள்ளிக்கிழமை நடைபெறக்கூடிய வாக்குப்பதிவின் போது மக்கள் என்ன வாக்களித்து எந்த மாதிரியான ஒரு அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களை ஆள வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுக்கக்கூடிய நாள் கேரளாவில் வருகிற 26ஆம் தேதி என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நாளுக்காக இன்று காத்திருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சியினரும் தங்களுடைய பிரச்சாரத்தை இங்கு நிறைவு செய்து கொண்டிருக்கிறார்கள். சந்தோஷ், இப்ப கேரளாவில் கடந்த 1 மாத காலமாக நடந்த இந்த பிரச்சாரம் அப்படிங்கிறது இந்த 3 பிரதான கட்சிகளும் எப்படி அந்த பிரச்சாரத்தை கட்டமைச்சிருந்தாங்க, என்ன அம்சத்தை முன் வச்சு ஒவ்வொருவரும் மக்களை சந்திச்சாங்க? நிச்சயமாக, அதாவது காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்தியில் ஆளக்கூடிய பாஜக அரசினுடைய மக்கள் விரோத போக்கை தான் வந்து வலியுறுத்தியிருந்தாங்க. கேரளாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திருச்சூர், பாலக்காடு மாவட்டங்கள் வந்து ஒரு விவசாய பகுதியாக இருக்கக்கூடிய காரணத்தினால விவசாயத்தில் மக்கள் விவசாயிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் மத்திய அரசினுடைய நடவடிக்கை காரணமாகங்கிற ஒரு கருத்தை வந்து வலியுறுத்தி தான் தங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதே போல பாஜக அரசும் தங்களுடைய வலிமை, அதாவது இந்தியாவினுடைய அரசியல் அமைப்பு வலிமையாக இருப்பதற்கு காரணம் வந்து தற்போதைய பாஜக அரசு என்ற ஒரு இதை மேற்கோள் காட்டி தங்களுடைய பிரச்சாரத்தை வந்து இங்கு செய்திருக்கிறார்கள். அதே போல கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசை குற்றம் சொல்லிதான் அவர்களும் தங்களுடைய வாக்குகளை மத்தியில் வந்து மக்கள்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. இந்த 3 பேருமே கட்டமைத்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த கேரள மாநிலத்தில் இருக்கக்கூடிய விவசாயம் மற்றும் மீன்பிடி தொழில் சார்ந்துதான் இந்த பகுதியில் வந்து தங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது திருவனந்தபுரம் முதல் காசர்கோடு வரை இருக்கக்கூடிய 3 கட்சியை சேர்ந்த வேட்பாளர்களும் சரியான பலத்தில் தான் வந்து மோதுகிறார்கள். அந்த ஒரு நிலையில் தற்பொழுது தங்களுடைய வாக்காளர்களை கவரும் விதமாக அவர்களுக்கு வந்து தங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார்கள் தான் சொல்லணும். கேரளாவிலிருந்து தகவல்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சந்தோஷ். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.